ஸ்ரீமத் பாகவதம் 160ஆம் பகுதி. பாணாசுரனை பாதுகாத்த பரமேஸ்வரர். உஷா அரக்கனான பாணாசுரனின் ஒரே மகள். இந்த பாணாசுரன் மகாபலி சக்கரவர்த்தியின் மைந்தனாவான். மிகச்சிறந்த சிவபக்தன். ஒருமுறை அவன் பரமேஸ்வரர் தாண்டவம் ஆடும்போது தன் 1000 கரங்களாலும் வாத்தியங்கள் இசைத்தான். அதனால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான், பாணா, உன் வாத்திய திறமைக்கு பரிசாக வரமளிக்க விரும்புகிறேன். என்ன வேண்டும் கேட்பாய் என்றார். பாணாசுரன் அவரை வணங்கி, பரமேஸ்வரரே, எனது நகரான சோனிதபுரத்திற்கு தாங்களே பாதுகாவலராக இருந்து காக்க வேண்டும் என்று வேண்டினான். சிவபெருமானும் அப்படியே வரம் தந்து அவனது நகரத்தை பாதுகாத்து வந்தார். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவனாரே நகரத்தின் காவலராக இருப்பதால் பாணாசுரன் தன் வலிமையை எண்ணி ஆணவம் கொண்டான். ஆணவம் கொண்ட அசுரர்களுக்கு தான் தலை கால் புரியாதே. பாணாசுரன் மட்டும் விதிவிலக்காகிவிட முடியுமா? 1000 கரங்களும் அரிப்பெடுக்க அவன் சிவபெருமானிடம் கேட்டான். பெருமானே, என் பலத்தை கண்டு பயப்படுவதால் யாரும் என்னுடன் யுத்தம் செய்ய வருவதில்லை. கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே தெரியவில்லை. என் கண்களின் முன்னே தாங்கள்தான் இருக்கிறீர்கள். நாம் இருவரும் யுத்தம் செய்து பார்த்தால் என்ன என்றான். சிவபெருமான், பாணா, உன் குரலில் ஆணவம் அதிகமாக தெரிகிறது. அது நன்மை தராது. ஆனால் உன் ஆசை நிறைவேறப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. விரைவிலேயே நீ மலைத்து போகும் அளவிற்கு பலமுள்ள எதிரியை சந்திப்பாய் என்றார். அதற்கான விதைதான் உஷையின் உள்ளத்தில் மையலாக முளைத்திருந்தது. உஷா பாணாசுரனின் மகள், ஆனாலும் மென்மையானவள், பக்தி நிரம்பியவள், பெரியோர்களிடத்தில் பணிவு கொண்டவள், அறிவிலும் அழகிலும் குணத்திலும் சிறந்து விளங்கியவள். ஒரு நாள் அவள் கனவில் ஆண் அழகன் ஒருவனை கண்டாள். அவன்தான் அனிருத்தன். உறக்கத்திலிருந்து விழித்தும் கூட அவளால் கனவில் கண்ட மையல் நாயகனை மறக்க இயலவில்லை. அவன் மீதான மையல் மனதில் திடமாக பதிந்தது. கனவில் அந்த அழகனை கண்டு மந்திரி குமாரியான் தன் தோழி சித்ரலேகாவிடம் ரகசியமாக பகிர்ந்து கொண்டாள் உஷா. சித்ரலேகா தேவி உஷையின் மையல் நாயகன் எப்படி இருப்பான் என்று கேட்க அவளால் பதில் கூற இயலவில்லை. சித்ரலேகா பலவிதமான யோக சித்திகள் கொண்டவள். ஓவியம் வரைவதில் கெட்டிக்காரி அவள். அவள் உலகங்களிலும் பேசப்படக்கூடிய அழகான ஆண்களை ஓவியமாக வரைந்து ஒவ்வொன்றாக காட்டினாள். அனிருத்தன் ஓவியத்தை கண்டு முகம் சிவந்த போதே இவள்தான் உஷையின் மையல் நாயகன் என்பதை புரிந்து கொண்டாள். 160ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.